எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்று இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய நிலை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு விவசாயிகளை குறித்தும் விவசாய கூலிகளுடைய சிக்கல் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். பல்வேறு விதமான விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண்மை தான் நம்ம இந்தியாவுடைய ஆகச்சிறந்த தொழிலாக, அதிகப்படியான வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில வேளாண்மையும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் 24 முதல் அமல்படுத்தப்பட்ட இந்த பொது முடக்கம், அதன் காரணமாக விவசாயிகள் என்ன விதமான சிக்கல்களை, நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார்கள் என்பது குறித்து இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கின்றோம். சந்தைகளுக்கு கொண்டு செல்ல வாகன வசதி இல்லாததுனால திருச்சி, ஈரோடு, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் விளையும் வாழைத்தார் குலையிலேயே பழுத்து வீணாகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வாழைத்தாரை நிலத்தில் புதைத்து விட்டு அது உரமாக வேண்டும், உரமாகவாது பயன்படட்டும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய விவசாயிகளுடைய இந்த நிலையை, இந்த செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னொரு பக்கம் வண்ண வண்ண மலர்கள் செடியிலேயே வாடி வதங்குவதை காண முடியாத விவசாயிகள் செடியோடு சேர்த்து உழுது அந்த உழுது போடுகிற காட்சிகளையும் நம்ம செய்திகளில் பார்க்கக்கூடிய அந்த கண்ணீர் காட்சிகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதத்தில் அறுவடை செய்த நெல்லை இன்னும் விற்க முடியாமல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்து கிடக்கிற நிலையும் சில இடங்களில் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது. விவசாயிகளுக்கு, அதே போல விவசாய கூலிகளுக்கு குறைந்தபட்சமாக அவர்களுடைய பசியாற்றுவதற்கான திட்டங்கள் என்று அரசின் அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய 1000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கும் என்கிற அந்த நிலையும் நம்ம பார்க்க முடிகிறது. நிலம் வைத்திருக்கிற விவசாயிகள் நிலை ஒரு பக்கம் கவலைக்கு உரியதாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் கூலிகளாக, விவசாய கூலிகளாக இருக்கிறவர்களுடைய நிலை என்பது இன்னும் மோசமாக இருக்கிறது. போக்குவரத்து இல்லாத நிலையில, பொது போக்குவரத்து இல்லாத நிலையில் அந்த விவசாய கூலிகள் வேறு இடங்களுக்கு சென்று விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தங்களை சுற்றி இருக்கின்ற, தங்கள் ஊரை சுற்றி இருக்கின்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது. கண்ணீரில் நனையும் விளைநிலங்கள், கையேந்தும் விவசாய கூலிகள் என்கிற தலைப்பில் இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய அமர்வில் பங்கேற்கிறார்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு அன்புச்செல்வன் IAS, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு K. பாலகிருஷ்ணன், அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செம்மலை, மூத்த பத்திரிகையாளர் மட்டுமல்ல, தொடர்ந்து வேளாண்மையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற திரு ஷியாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இன்றைக்கும் கூட சில செய்தி தொகுப்புகள் இருக்கின்றன. விவசாயிகளுடைய, வேளாண் பெருங்குடி மக்களுடைய, அதே போல விவசாய கூலிகளுடைய நிலையை சொல்லக்கூடிய இந்த செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். முதல்ல 2 செய்தி தொகுப்புகளை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன். ஒரு செய்தி தொகுப்பு வாழை விவசாயம் செய்யக்கூடிய திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய நிலை, அதை நம்ம இப்ப பார்க்கலாம். எங்கனையா 1-2 தான் நிக்குது, எல்லா வேலையும் அடைஞ்சிருச்சு. கடனை வாங்கி எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்காக வச்சிருந்து எல்லாம் போயிடுச்சு. திருச்சி உய்யக்கொண்டான் வாய்க்கால் மூலம் பாசனம் பெறக்கூடிய சிறுகமணி பகுதியில் வாழைத்தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்தவர் ரகு. குடும்பம் பெருகிய நிலையில் குத்தகைக்கு வாழை விவசாயம் செய்ய கடன் வாங்கி களமிறங்கிய ரகு பாடுபட்டு விவசாயம் செய்து குடும்பத்து வறுமையை போக்கிவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் பொது முடக்கமும் 2 வாரங்களுக்கு முன்பு வீசிய சூறை காற்றும் அவரை நிலைகுலையச் செய்துவிட்டது. ஒரு 100 வாழை தங்கையா, வாழையில பரவாயில்ல, எங்கனையா 1-2 நிற்கிது, எல்லா வேலையும் காலி பண்ணிடுச்சுங்கய்யா. இப்போ கடன்காரனும் ஆயிட்டங்கய்யா. அடுத்ததுக்கு எனக்கு வாழ்வாதாரம் ஒன்றும் இல்லைங்கய்யா, வழிமுறையும் தெரியலங்கய்யா. ஏகப்பட்ட கடன் கட்டி வாங்கிட்டேங்கய்யா. நான் குடும்பத்தை வறுமையாக நினச்சி வாழ்கிறதா, இந்த கடனை கட்டணுங்களா, இந்த வாழைக்கு வாங்கின கடன்காரங்களுக்கு பதில் சொல்கிறதான்னு எந்த முடிவும் எனக்கு ஒன்றும் எட்ட மாட்டேங்குதுயா. மனமே ஒரு கலங்கி போன நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கேங்க. சாய்ந்து கிடக்கும் வாழை மரங்களை கூட அகற்ற பணம் இல்லாமலும், பொது முடக்கத்தால் விவசாய கூலி தொழிலுக்கு போக முடியாமலும் மீண்டு வர முடியாத மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த விவசாயி.
வாழை விவசாயினுடைய நிலை மட்டுமல்ல, கரும்பு விவசாயிகளுக்கும் இந்த கவலை இருக்கிறது. கடலூர்ல இருந்து கரும்பு விவசாயம் செய்யக்கூடிய கரும்பு விவசாயி, கூலி தொழிலாளி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். விவசாயம் பிரதானமாக உள்ள கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவு நெல்லும் கரும்பும் விளைவிக்கப்படும். இம்மாவட்டத்தில் 30,000 ஏக்கர் பரப்பில் கரும்பு பயிர் செய்யப்படுகிறது. அரசு நிர்ணயிக்கும் விலையை தனியார் சர்க்கரை ஆலைகள் தருவது இல்லை. கூலி உயர்வு, உரவிலை உயர்வு என பல தடைகளுக்கு மத்தியில் பயிர் செய்யும் விவசாயிகள் ஆள் பற்றாக்குறை, பொது முடக்கம் போன்ற காரணங்களால் கரும்புகளை வெட்ட முடியாமல் இருந்தனர். இந்நிலையில் முடங்கி கிடந்த சர்க்கரை ஆலைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் 12 மாதத்தில் வெட்ட வேண்டிய கரும்புகளை 16-18 மாதங்கள் கழித்து இப்போது வெட்டுகிறார்கள் செல்லஞ்சேரி கரும்பு விவசாயிகள். 12 மாதத்தில் வெட்ட வேண்டிய கரும்பு 16 மாதம் ஆகி போச்சு. கரும்பு கட்டையாக போச்சு, ஆள் கிடைக்க மாட்றாங்க, கூலி ஏறி போச்சு. இந்த மாதிரி இந்த ஆளை சரியாக ஓடாததுனால இந்த மாதிரி எங்களுக்கு பாதிப்பாகி போச்சு. இப்போ ஆளும் கிடைக்க மாட்றாங்க. நாங்கள் என்ன செய்யறது? விவசாயத்தில் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு ஏக்கருக்கு 75 டன்னு வெட்ட வேண்டிய கரும்பு 50 டன்னு 30 டன் தான் வெட்டுது. அந்த மாதிரி தான் நாங்கள் விவசாயம் என்ன இது பண்ணுறோம். ஏற்கனவே கரும்பு விவசாயம் பல சிக்கல்களை சந்தித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் 90 லட்சம் டன் கூட அரவைக்கு வருமா என்பது சந்தேகமே என்கிறார்கள் கரும்பு விவசாயிகள். கரும்பு விவசாயத்தினுடைய நிலையும் பார்த்தோம். இன்னும் விரிவான நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் இது கொரோனா காலத்தில் இன்னும் கூடுதலான சிக்கல்களை இந்த விவசாயிகள் சந்திக்கிறாங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு விவசாயி கடனிலேயே பிறக்கிறார், கடனிலேயே வாழுறார், கடைசியில மரணிக்கிறதும் கடனோடையே மரணிக்கிறாருங்கிற நிலை தான் விவசாயத்தினுடைய நிலை. அப்படின்னா கொரோனா காலத்தில் அது இன்னும் கொடுமையானதாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில அரசாங்கம் நிறைய இதற்கான திட்டங்களையும் அறிவிக்கிறது. இன்றைக்கும் கூட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நெல் கொள்முதல் மானியமாக 1321 கோடி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கான சில சலுகைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் போவதற்கு முன்னதாக கடலூர் மாவட்டமும் வேளாண்மையை மையமாக வைத்திருக்கிற ஒரு மாவட்டம், பெரும்பாலான விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அங்கு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு அன்புச்செல்வன் ஐஏஎஸ் கேட்டு பெறலாம். தற்போதைய நிலையில இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். கடலூர்ல நெல்லும் கரும்பும் தான் அடிப்படையான ஒரு விவசாயமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு பலா உள்ளிட்ட இந்த பயிர்களையும் பயிர் செய்யக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். பலா, கொய்யா, சப்போட்டான்னு அந்த பயிர்கள் இருக்கிறது. ஆனால் எல்லோருக்குமே ஒரு நெருக்கடி நிலை வந்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கீங்க திரு அன்புச்செல்வன்? வணக்கங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கடலூர் மாவட்டங்கிறது பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா கடலூர் மாவட்டத்தை மொத்த புவியியல் பரப்பு 3,67,000 ஹெக்டேரில் நிகர சாகுபடி பரப்பு 2,10,000 ஹெக்டேருங்க. மொத்த சாகுபடி பரப்புங்கிறது 3,12,000 ஹெக்டேரில் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இல்லை, பிரதானமாக பயிர் போனீங்கன்னா நெல் 1,34,000 ஹெக்டேரு, மக்காசோளம், உளுந்து, கரும்பு, வாழை, பலா இந்த போன்ற பயிர்கள். கூடுதலாக இந்த பெரனியல் கிராப்னு சொல்லக்கூடிய முந்திரி ஒரு 29,000 ஹெக்டேரில் சாகுபடி ஆகுதுங்க. நம்ம நடப்பு ஆண்டில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இந்த விவசாய பணிகளுங்கிறது ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் முடிவடையும். குறுவை, சம்பா, நவரைன்னு சொல்லி இந்த கொரோனா பிரச்சனை ஆரம்பிச்சதுங்கிறது மார்ச் மாதம் ஆரம்பித்து நமக்கு லாக்டவுன் பீரியட் 24/3 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் குறுவை, சம்பா, நவரையை பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான நெல் சாகுபடி பணிகள் முடிவடையக்கூடிய நிலையில தான் இந்த கொரோனா பிரச்சனை வந்தது, ஊரடங்கு உத்தரவு வந்ததுங்க. அதனால எங்களுடைய பெரும்பாலான நெல் சாகுபடி பணிகள் முடிவடைந்து பெரும்பாலான நெல்கள் கொள்முதல் செய்து நாங்கள் முடித்து விட்டோம். அது எப்படி நான் சொல்றேன்னா, கடந்த ஆண்டு நாங்கள் மொத்த நெல் கொள்முதல் செஞ்சது மொத்தம் 76,000 டன்னு. ஆனால் இந்த ஆண்டில் இதுவரை 1,06,000 டன்னு நமக்கு கொள்முதல் பண்ணியிருக்கோம். அது காரணம் நடப்பு ஆண்டில் போதிய மழை பெஞ்சு விளைச்சல் நல்லபடியாக இருந்ததுனால 1,06,000 டன்னு ஏற்கனவே கொள்முதல் பண்ணி முடிச்சாச்சுங்க. அது நேரடி கொள்முதல் மூலமாக. நவரப்பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சிப்பாடி பகுதியில் மட்டும் ஒரு 4,000 ஹெக்டேரில் நெல் சாகுபடி பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிற பொழுது
அறுவடைக்கு வேண்டிய அந்த அறுவடை இயந்திரங்களை உடனடியாக அவங்க விவசாயிகளுக்கு கொடுத்து அறுவடை பண்ணி அது உடனடியாக அந்த பகுதியில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறந்து இதுவரை நம்ம வந்து ஒரு 3000 டன்னு 4000 டன்னு வந்து பாக்கி இருக்குங்க. இதுவரை 14,000 டன்னு கொள்முதல் பண்ணி முடிச்சாச்சு. சார், நெல்லை பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு இன்னும் 3000 டன்னு நாங்கள் கொள்முதல் பண்ணிட்டா அது முழுமை அடைந்து விடும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் மணிலா, உளுந்து, பயிர், எள்ளு இது வந்து மொத்தத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15,000 ஹெக்டேரில் இந்த பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. அது இந்த காலத்தில் அறுவடைக்கு வரும். அதாவது ஜனவரி ஆரம்பித்து இந்த மார்ச்சில் இப்போ தான் இந்த கொரோனா பிரச்சனை வருகிற பொழுது இந்த அறுவடை பண்ணக்கூடிய இந்த பயிர்களை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு மாவட்டத்தில் 10 மார்க்கெட் கமிட்டிஸ் இருக்குது, ரெகுலேட்டர் மார்க்கெட். அதில் வந்து நம்ம இந்த சோசியல் டிஸ்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கொள்முதல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதில் குறிப்பாக விருத்தாச்சலம் தான் எங்களுக்கு மேஜர் மார்க்கெட்டு. அங்கே விவசாயிகள் வந்து நாள்தோறும் வந்து டோக்கன் முறையில் உள்ள அனுமதித்து ஏலம் விடுறாங்க. அப்படி ஏலம் விழுகிற பொழுது போதுமான விலையை அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு உறுதி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து வியாபாரிகள் அதிக அளவில் வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். நானே நேரடியாக போய் ஆய்வு பண்ணுற பொழுது மணிலாவுக்கு 30,160 ரூபா போயிடுச்சுங்க. நான் ஆய்வு பண்ணும்போது ஓரளவு கட்டுப்படியான விலைன்னு தான் விவசாயி சொன்னாங்க. அப்போ நாங்கள் விவசாயிகள்கிட்ட முதலமைச்சர் வந்து ஏற்கனவே எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் வந்து இந்த விளைபொருட்களை வந்து விற்பனை செய்கிற பொழுது அவர் கட்டுப்படி ஆகாத விலை என்று விவசாயம் நினைக்கிற பொழுது அவர்களை அங்கே இருக்க கோடவுன்களை வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கலாம். அது 3 மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்க. அவசரப்பட்டு விற்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, இப்படி ஏற்கனவே விவசாயிகள் வந்து நம்ம வந்து அங்கே கோடவுனில் வந்து வைக்கிற பொழுது ஏற்கனவே அவங்க வங்கியில் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த திருப்பி செலுத்தக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கிற அந்த அடிப்படையில் ஏற்கனவே வந்து ரிசர்வ் வங்கியுடைய உத்தரவின் பிரகாரம் கூட்டுறவு வங்கி இல்லை வணிக வங்கி எல்லாருமே அந்த விவசாயிகள் திரும்ப செலுத்தக்கூடிய அந்த காலை வந்து 1/3 31/5 அந்த டியூ டேட் வருகிற பொழுது அவங்களுக்கு 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மாத காலத்திலையும் எந்த அபராத வட்டியும் விதிக்கப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லை, அந்த பட்டி சலுகையும் அவங்க அனுபவிச்சுக்கலாம். உதாரணமாக கூட்டுறவு வங்கியில் உரிய காலத்தில் அந்த கடனை திருப்பி செலுத்துறது எப்படி 7% வட்டி அரசே இருக்கிறதோ அந்த சலுகை உண்டு. வணிக வங்கியில் அந்த குறைந்த வட்டிக்கு வரங்க அந்த கடனை திருப்ப செல்வதற்கு அந்த 3 கால அவகாசம் கொடுக்குறாங்க. அபராத வட்டி விதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எல்லா மாவட்டங்களிலும் நடக்கிறது. கடலூர்ல நீங்க அதை சாத்தியப்படுத்திருக்கீங்க. 2 விஷயங்கள் இருக்கு சார். அதுல அடிப்படையில கொள்முதல் செய்யற இடங்கள்ல விவசாயிகள்ட்ட இருந்து வர்ற குற்றச்சாட்டுகள்ல இன்னமும் வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளவு ரூபாய் நீங்க வந்து லஞ்சமா பெறக்கூடிய ஒரு நெருக்கடி வருகிறது, அல்லது அது கொடுத்தாதான் வரணும், இல்ல இடைத்தரகர்கள் இன்னும் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நீங்களே ஒரு இடத்துல போய் நடவடிக்கை எடுத்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த சிக்கல் எப்படி கையாளுறீங்க? கரும்பு விவசாயிகளுக்கு இன்னமும் வந்து பெண்டிங் வர வேண்டியது, இந்த நிலுவைத் தொகை வராம இருக்கு, அது பெரிய நெருக்கடியா இருக்குன்றாங்க. ஆலைகள் தொழிலாளர்களோட பேசி, ஆலை முதலாளிகளோட பேசி அதை ஏதாவது நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண முடியுதா? நிச்சயமாக. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னென்னா, இப்போ வந்து கொள்முதல் பண்ணுற பொழுது விவசாயிகள்கிட்ட ஏதோ ஒரு கூடுதலாக ஒரு தொகை கேட்பதற்கு ஒரு குற்றச்சாட்டு வந்ததுங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அவங்கள மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவங்கள மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். பொதுவாக வந்து தவறு செய்வர்கள் அனைத்து துறைகள், அது தனியார் துறை அரசு துறை இருக்கிற பொழுது இதில் வந்து மெஜாரிட்டி வந்து நல்ல நிலையில் வேலை செய்தால் கூட ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு வந்து நிர்வாகத்திற்கு கெட்ட பேரை கொண்டு வருகிறது. ஆனால் அது வந்து மாவட்ட நிர்வாகத்துடைய கவனத்துக்கு வந்தவுடனே ஒரு சில மணி நேரங்களே நடவடிக்கை எடுத்தோம். இதை கூடுதலாக ஒரு தகவலை வந்து இந்த இடத்துல சொன்னேன். இந்த விவசாய பொறுத்தவரையும் நீங்கள் கரும்பு விவசாயத்தை பற்றி சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி தோட்டத்துறை பயிர்களை பொறுத்தவரையும் பலா, தர்பூசணி அதுதான் இங்கே கடலூர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையாக வந்ததுங்க. அப்போ எப்படின்னா இந்த பலாப்பழமும் இந்த தர்பூசணி வந்துங்க நமக்கு வந்து போதிய அளவு வந்து விற்பனை ஆகலைன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் வந்தது. அது தர்பூசணி வந்து 5 ரூபாய்க்கு மேலே விற்க முடியல, பலாப்பழம் 20 ரூபாய்க்கு மேலே விற்க முடியல, மரங்களே பழுத்து அது வீணாகிறங்கிற ஒரு தகவல் வந்தது. உடனடியாக மாண்புக்கு முதலமைச்சருடைய அறிவுரையின் பிரகாரம் நமது கடலூர் மாவட்டத்துடைய தொழில்துறை அமைச்சருடைய ஆய்வு செய்து நாங்கள் ஒரு யுக்தியை கையாண்டோம். அதாவது தர்பூசணியும் இந்த பலாப்பழமும் அழுகி விவசாயிகளுக்கு கையில் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் என்ன யுக்தியை கையாண்டோம்னு சொன்னால், இந்த தர்பூசணியும் பலாவையும்
மாவட்ட நிர்வாகம் கொள்முதல் செய்து மாண்புமிகு தொழில்துறை அமைச்சருடைய உதவியோட இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தொழில் பெரிய முதலாளிகளுடைய அந்த அவங்க கருணையின் அடிப்படையினால அந்த கொள்முதல் பண்ணி நம்ம ஏற்கனவே நடமாடு காய்கறிகளை ஒரு பேக்கேஜில் 100 ரூபாய் பேக் வந்து விற்கிற பொழுது அதை வாங்குற மக்களுக்கு ஃப்ரீயா வந்து இலவசமாக ஒரு தர்பூசணி பழமோ ஒரு பலாப்பழம் கொடுக்கிற பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் கொடுக்கும்போது கொள்முதல் பண்ணும்போது நாங்கள் மார்க்கெட்டு விலைக்கு வாங்கலை. அப்போ 5 ரூபாய்க்கு போன விதை வந்து நாங்கள் என்ன 10 ரூபா கொடுத்து வாங்கினோம். பலாப்பழம் வந்து 20 ரூபா போனதை வந்து 50 ரூபா கொடுத்து அதுவும் சொற்ப விலை தான். அது வந்து ஒரு யுக்தியாக நாங்கள் வேணும்னு அப்படி தான் ஒரு ப்ரீ பிளான்டாக தான் வாங்கணும். அப்படி வாங்குற பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னால் தனியார் வியாபாரிகள் இந்த குறைந்த விலைக்கு இந்த மாதிரி தர்பூசணி பலாப்பழம் கிடைக்கிறதுனால அவங்க போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அதன் காரணமா இன்னைக்கு வந்து ஒரு தர்பூசணி பழத்துடைய விலை வந்து 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் பழம் நமக்கு வந்து கிடைக்கல. அது பலாப்பழத்துடைய விலை வந்து இன்னைக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய். இப்படி இதனால விவசாயிகளுக்கான விற்பனை விலையை கூட்டுவதற்கான ஒரு யுக்தியா அதை வச்சிருந்தோம் அப்படின்றீங்க. தனியார் அந்த நடுவுல இருந்து அதை வாங்கக்கூடியவர்களும் அதிக விலை கொடுக்க வேண்டிய தேவை உருவாச்சு. அதை வந்து ஒரு யுக்தியா எடுத்துட்டு வந்தோம் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விவசாய கூலிகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு சார்? விவசாயிகளுடைய நிலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. விவசாய கூலிகளுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா அவங்களுக்கு பல இடங்கள் இன்னைக்கு வந்து வேலைக்கு போக முடியாத சூழல் இருக்கிறது. நிச்சயமாக இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து மாவட்டத்தை பொறுத்தவரையிங்க நமக்கு ஜூன் மாதம் ஆரம்பித்த விவசாய பணிகள் மார்ச் மாதம் வரலையும் போய்கிட்டு இருக்குதுங்க. அப்போ வந்து விவசாய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அறுவடை ஆகட்டும் இல்லை விற்பனை ஆகட்டும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிற பொழுது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் அந்த விவசாய கூலிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி அதை ஒரு அறிவுரையாக கொடுக்குறோம். அதனால் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களுக்கு விவசாய பணிகள் எந்த தடைபடாமல் நடைபெற்று கொடுக்க அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு எல்லாருக்குமே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அந்த சிரமம் இருக்கத்தான் செய்கிறது. இதற்காக தான் மாண்பு முதலமைச்சர் அறிவித்த அந்த நலத்திட்டங்களை வந்து நம்ம உடனுக்குடன் தங்கு தடை என்று கொண்டு சேர்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கூடுதலாக மாண்பு முதலமைச்சருடைய உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து நிலமற்ற விவசாய தொழிலாளருக்கு அதேபோல் நிலமுள்ள விவசாயிகளுக்கு மொத்தம் 11,687 விவசாயிகளுக்கு நேற்றைய தினம் 13.97 கோடி ரூபாய் வந்து நாங்கள் நிவாரணத்தை வெளியிட்டு வழங்கியிருக்கிறோம். சரி, இப்படி வந்து அரசு வந்து ஒவ்வொரு பிரிவு மக்களாக பார்த்து என்னென்ன விவசாய கூலிகளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? விவசாயிகளுக்கு நீங்க நிலம் இருக்கிற விவசாயிகள் பத்தி சொல்றீங்க. விவசாய கூலிகள் 1 ஏக்கர் நிலம் கூட இல்லாம விவசாய கூலியை மட்டுமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பொது போக்குவரத்து இல்லாததுனால வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாத சூழல் இருக்கு. அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? இல்லை, ஏற்கனவே அதான் மாண்பு தமிழக முதலமைச்சர் அறிவித்த அந்த ரூபாய் 1000 ரூபாய் வந்து நிதி உதவி அந்த ஏப்ரல் மாதத்துக்குண்டான அந்த ரேஷன் பொருட்கள், அதனைத் தொடர்ந்து இப்போது மே மாதம் வழங்கப்பெறுகிற ரேஷன் பொருட்கள் வந்து நாங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் தான் அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் 7149 நபர்களுக்கு 8.66 கோடி ரூபாய் வந்து நேற்றைய தினம் நிதி விடுவிச்சிருக்கோம். அதுபோல் ஒவ்வொரு அதாவது மண்பாண்ட தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், இப்படி ஒவ்வொரு பிரிவு மக்களுக்காக மாண்பு முதலமைச்சர்கள் அந்தந்த திட்டங்களுக்கு உண்டான நிதிகளை உடனுக்குடன் வழங்கி வருகிறார்கள். அதனால ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் எந்த அளவுக்கு அரசுடைய திட்டங்களுக்கு நாங்க உதவிகளை வழங்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். இல்ல, இப்ப இந்த கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் முன் வச்சாங்க. கரும்பு விவசாயிகளுக்கு தனியார் ஆலைகளோட இருக்கிற பிரச்சனையில 1% தான் கழிவு இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லும் போது 10% வந்து கழிவாக எடுத்துக்கிறாங்க. ஒரு டன்னுக்கு 10% கழிவுன்னு தனியார் ஆலைகள் வற்புறுத்துறாங்க. அதனால எங்களுக்கு வெட்டு இல்லாம 16 மாசம் எல்லாம் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்குன்றாங்க. அந்த ஆலைகளை கட்டுப்படுத்த முடியுதா? கண்டிப்பாக. ஏற்கனவே இது வந்து நம்ம கொரோனா பிரச்சனை ஆரம்பத்திற்கு முன்னாலே இந்த பிரச்சனை வந்து கடலூர் மாவட்டத்தில் இருந்தது. அதாவது இது 1% கழிவுக்காக பிடிக்க வேண்டிய அந்த நிலையில அவங்க ஆக்சுவல் லாஸ்ன்னு சொல்லிட்டு 4%, 5%, 6% சொல்லி பிடிக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த தனியார் சக்கர ஆளுடைய நிர்வாகத்தை அழைத்து விவசாயிகளுடைய பிரதிநிதிகளை அழைத்து வந்து நேரடி பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி இது மாதிரி நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி எந்த அளவுக்கு அதிகமாக கழிவு அந்த கழிவை வந்து கழிக்கக்கூடாது.
அரசு வெளியிட்டுள்ள அந்த சட்டத்தில் என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதான் 1% மட்டுமே அந்த அந்த ஃபாரின் மெட்டீரியல்ஸ் அந்த கட்டு தொகை அதுக்காக பிடிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணி அந்த ஆலை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு நமது மாவட்டத்தில் இயங்கக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை ஆகட்டும் அல்லது தனியார் சர்க்கரை ஆலை கூட இப்போ இந்த ஊரடங்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை கூட இது இன்று இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. அது ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அதுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கிறது. நான் இந்த நேரத்தை நன்றி திரு அன்புச்செல்வன். இணைப்புல பல்வேறு விஷயங்களை முன் வச்சீங்க. கடலூர்ல மக்களோடு தொடர்ந்து நெருக்கமாக பயணித்து அவர்கள் பிரச்சனைகளையும் அலசி கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. திரு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய கருத்தை கேட்க விரும்புகிறேன். திரு கேபி, தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். வறட்சி, அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய பேரிடர்கள் அப்படின்லாம் அவங்களுடைய சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்கு. இன்றைய நிலையில அரசு தரப்புல இருந்து நிறைய புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம், விவசாயிகளுக்கு வட்டி மானியம் அல்லது இந்த கால அவகாசம் இது கொடுத்துருக்கோம், விவசாய கூலிகளுக்கு இது போல 1000 ரூபாய், அப்புறம் மளிகை பொருட்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை, பெருமளவுக்கு நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னு முதலமைச்சர்ல தொடங்கி இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் வரைக்கும் சொல்றாங்க. அதுதான் நிலையா இருக்கா களத்துல? இல்லை, இப்போ கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன மாதிரி அரசாங்கம் இந்த காலத்தில் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க முடியாது. சில அரசாங்கங்கள் சில நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் என்பதற்கு கட்டாயமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பூதாகாரமான பிரச்சனையை தீர்வு காணக்கூடிய முறையில் அந்த நடவடிக்கைகள் இருக்கா, அந்த அளவுக்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கா என்றுதான் நம்ம பார்க்கணும். அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதோ அல்லது முதலமைச்சர் சொன்னதையோ நான் மறுக்கலை. அவங்க சில அறிவிப்புகள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்கல்ல, யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு கடல் மாதிரி பிரச்சனை இருக்கிற போது அதில் கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி நடவடிக்கைகள் அமைந்திருக்கு என்பதுதான் நான் வருத்தத்தோடு இந்த காலத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டரும் சொன்னார், நீங்களும் சொன்னீங்க, விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு சார்ந்திருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம் அப்படின்னு வர்றபோது இங்கே விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் 2 தான் இந்த தமிழகத்தினுடைய முதுகெலும்பா இருக்காங்க. பெரும்பகுதியான மக்கள் சார்ந்திருக்கிற வருமானம், தொழில், வாழ்க்கை எல்லாமே அது சார்ந்துதான் இருக்கு. அப்போ எந்த ஒரு நடவடிக்கை இவங்களை பாதுகாத்தாதான் ஒட்டுமொத்தமான தமிழகத்தை பாதுகாக்க முடியுங்கிற நிலைமை இருக்கிற போது, இப்போ கொரோனாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் விவசாய நெருக்கடி பூதாகாரமா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அது நாம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். தொடர்ந்து இயற்கை இடர்பாடுகள், தொடர்ந்து வெள்ளம் வருது, தொடர்ந்து கடைசியா கஜா புயல் வந்தது. அப்புறம் இப்படி தொடர்ந்து இயற்கை இடர்பாடுனால ஏற்படக்கூடிய நஷ்டம், போக்குவரத்து, மற்றது உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கல, போன்ற பல பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமான விவசாயம் என்பது ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கு. விவசாயிகள் மிகப்பெரிய, நீங்களே சொன்ன மாதிரி, கடன்லயே பிறந்து கடன்லயே வாழ்ந்து கடன்லயே மரணிக்கிற அப்படிப்பட்ட நிலையில தான் பெரும் 90% விவசாயிகள் இருக்கிறாங்க. இப்போ இது நீண்ட நெடுங்காலமா இருக்கக்கூடிய நிலைமை இதுதான். இதை போக்குவதற்கு மத்திய அரசோ மாநில அரசோ மிகப்பெரிய அளவுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல. பாசனம் உட்பட நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம். எப்படி பல நேரங்களில் தண்ணீர் வராமல் சாகுபடி காஞ்சிருக்குது, அழிஞ்சிருக்குது, பாசன பிரச்சனை எப்படி ஒரு பூதாகரமான பிரச்சனையா இருக்குங்கெல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போ கொரோனா என்று வந்த பிறகு, ஊரடங்கு வந்த பிறகு ஏற்பட்ட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிருக்குங்கிறத அரசாங்கம் உண்மையிலேயே உன்னிப்பா கவனிக்க வேணுங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இப்போ உதாரணமா கலெக்டரும் சொன்னாரு, தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க, பழங்கள் பாதிக்கிறதுனா அழியாம பாதுகாக்கிறதுக்கு நீங்க குளிர்பதன கிடங்குகளில் போய் நீங்க வச்சிருங்க, அதில் வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். பிறகு இந்த கொரோனா போன பிறகு அதை எடுத்து நீங்கள் விற்று லாபம் சம்பாதிக்கலாம், நீங்கள் விற்று வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை குளிர்பதன கிடங்குகள் இருக்குது? அரசாங்க அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 111 குளிர்பதன கிடங்குகள் தான் இருக்குது. இந்த 111 குளிர்பதன கிடங்குகள் முழுமையாக கொண்டு போய் நீங்கள் காய்கறிகளையோ பழங்களையோ வச்சா கூட 13,000 டன் தான் நீங்கள் கொண்டு போய் அதில் வைக்க முடியும். அதாவது எல்லா கிடங்குகளும் ஒழுங்காக செயல்பட்டு
எல்லா கடன்களையும் கொண்டு போய் விவசாயிகள் வச்சா கூட மொத்தமே 13,000 டன் தான் அவங்களால வைக்க முடியும். எஸ் 13,200 அதுதான் மெட்ரிக் டன் அரசாங்கத்துடைய வச்சுக்கலாம். புள்ளி வரும். அரசாங்க அறிக்கையே சொல்லுது, அதுதான் சொல்லுது வச்சுக்கலான் இருக்கு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்க வந்து பழ சாகுபடி மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர்ல பழங்கள் சாகுபடி செய்யப்படுது. வாழை மா சாகுபடி மட்டும் செம்ம இருக்கிறாரு, அவர் இருக்கிற அவருடைய சொந்த மாவட்டம் சேலத்தில் உட்பட கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கர்ல மா சாகுபடி நடக்குது. வாழை பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஏக்கர்ல நடக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பழ சாகுபடி பார்த்தா ஒரு 7-8 லட்சம் ஏக்கர்ல சாகுபடிகள் பழ சாகுபடி மட்டும் நடக்குது. மாங்காய், மா, வாழை, பலா, அதே மாதிரி திராட்சை, கொய்யா போன்ற பல சாகுபடிகள் வந்து நடக்குது. அப்போ 8 லட்சம் ஏக்கர்ல செய்யக்கூடிய வியாபாரம் வரக்கூடிய அந்த பழ சாகுபடியில் வரக்கூடிய பழத்தை பூரா நீங்க இந்த எத்தனை குளிர்பதன கிடங்குகளை வச்சு அதை வந்து பாதுகாத்துட முடியாது. அதான் இப்ப நீங்களே சொன்னீங்க, தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா விவசாயிகள் வாழைத்தாரை வந்து தரையில போட்டு நோண்டி புதைக்கிற நிலைமை ஏற்படுது. தேனியில கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர்ல விளையக்கூடிய திராட்சை பழத்தை பழிக்கவே வழி இல்லை. குளித்தலை போன்ற இடங்கள்ல இப்போ ஒரு விவசாயி நீங்களே கண்ணீருக்கு அம்பலமா நிற்கிற காட்சியை காட்டினீங்க. ஒரு பக்கம் கொரோனா சாகுபடி மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் கொரோனா மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் சமீபத்தில் வந்த சூறை காற்றுல ஒரு 8000 ஏக்கர்ல வாழை சாகுபடி திருச்சி மாவட்டத்தில் மட்டும் குளித்தலையில் அழிஞ்சு போச்சுங்கிற செய்தி எல்லாம் வருது. ஆகவே ஒரு நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அரசாங்கம் இந்த மாதிரி அறிவிச்சிருக்கு தான். கொஞ்சம் விவசாயிகள் கொண்டு போய் குளிர்பத சாகுல வச்சு பலனடி வாங்குறது வேற விஷயம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% விவசாயிகளுக்கு 10% சாகுபடிக்கு கூட அங்கே கொண்டு போய் வச்சு அதனால பலன் பெற முடியும். அது மட்டும் இல்லை, குளிர்பதன கிடங்கு ஒரு இடத்துல இருக்கும், விவசாயி இன்னொரு இடத்துலேருந்து அங்கேருந்து அவர் வாகனம் வச்சுக்கிட்டு குளிர்பதன சடங்கை கொண்டு வந்து வச்சு எடுத்துட்டு போறதுங்கெல்லாம் சாத்தியப்படாது. ஆக அந்த அளவுக்கு இருந்தால் தான் வியாபாரிகளே, பிரதானமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் என்ன பழக்கம்னா, நாமளும் இது வரைக்கும் எப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம்னா, மொத்தமாக வியாபாரிகள் வந்து முன்கூட்டியே பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்க வாழையோ பலாவோ மற்றதோ சாகுபடி பண்ணுவாங்க. அறுவடை காலத்தில் வந்து அவங்ககிட்ட வெட்டி வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் நம்ம நாட்டில் இருக்கிற பழக்கம். ஒரு விலையை வச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட தான் இவங்க கொடுக்க முடியும், வேற யார்ட்டையுமே விற்க முடியாது. ஆகவே இப்படி பழ சாகுபடி, காய்கறிகள் சாகுபடி, இப்படி இருக்கிற சகலமாக அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மோசமான இது பார்த்தீங்கன்னா நம்ம லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பழங்களை பூரா பழிக்க முடியாமல் அழுகி போயிருக்கிற, வாழ்க்கையே இழந்து போயிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. அதே மாதிரி இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளிகள், அவங்களுக்கு இப்போ அரசாங்கம் நீங்கள் சொல்கிறது, அவர் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், கரெக்டாக தான் சொன்னார். ஏற்கனவே ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்க, ஏப்ரல் மாதம் 20 கிலோ அரிசி மற்ற பொருள் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பணம் கொடுக்கல. மே மாதம் கொடுக்கக்கூடிய பொருளை இப்போ மே மாதம் கொடுக்க போகிறீங்க. அது வழக்கமாக கொடுக்குறது, கொரோனா வந்தாலும் வராட்டினாலும் நீங்கள் கொடுக்க போகிற ஒரு பொருள் தான், இலவசமாக கொடுக்குற அரிசி தான். வேணா கூடுதலாக கொஞ்சம் பருப்பையும் எண்ணெயும் சேர்த்து கொடுக்குறீங்க தவிர வேற ஒன்றும் சலுகை நீங்கள் ஒன்றும் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஒரு மாநில அரசுக்கு ஒரு எல்லை இருக்குங்கிறத நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக வந்து எந்த ஒரு மாநிலமும் ஏற்பட்டிருக்கிற எல்லா தேவையும் அந்த மாநில அரசு மட்டுமே பூர்த்தி பண்ண முடியும் நாங்கள் சொல்ல முடியாது. நிச்சயமாக இதில் வந்து மத்திய அரசு தலையிட்டு செஞ்சு உதவி செய்தால்தான் அவங்க வந்து பாதுகாக்க முடியும். ஆகவே மாநில அரசு மத்திய அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தி அதுக்கான நிதியை வாங்குவதற்கான ஏற்பாடு. இன்னும் சொல்ல போனால் நான் இந்த நேரத்தில் இன்னொரு கூட சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து இந்த கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கோடி சாலைகள் செப்பனிடுவதற்கு அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அதே மாதிரி பொதுப்பணித்துறைக்கு பல 1000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்குது. இப்போ அதுக்கான மே மாதத்தில் அதுக்கான டெண்டர் விடுவதற்கான ஏற்பாடுலாம் வேகமாக நடக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட, அப்படி ஒதுக்கி இருக்கிற அந்த பணத்தை எடுத்து நீங்கள் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு இழப்பு கொடு. இன்னைக்கு கொரோனா, அதனால ஏற்படுகிற பாதிப்பு, உலகமே அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. எனவே நீங்கள் அதை எதிர்த்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடை கொடுங்க. விவசாய தொழிலாளிகளுக்கு நான் என்ன கேட்குறேன், ஒரு கார்டுக்கு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறோம். விவசாய தொழிலாளி ஒரு குடும்பத்துக்கு ஒரு விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிக்கும் ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போகிற போக்க பார்த்தா மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மேலும் வேற இப்போ நீடிப்பாங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு வந்து இது மேலும் நீடிக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டால், இப்பயே பல இடங்களில் பட்டினியில் சாகிற நிலைமை என்பது ஏற்படுது. ஒரு பிடிசோறு கிடைக்காதா என்கிற கவலையில் தமிழர்கள் கையேந்துகிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து போயிருக்கிறாங்க. எனவே தமிழக அரசை நம்ம வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது என்னன்னா, மத்திய
மத்திய அரசு கொடுக்கறது கொடுக்காத ஒரு பக்கம், வாங்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட இதர துறைகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியை எடுத்து நீங்க இந்த நேரத்தில் தாராளமா மக்களை காப்பாத்துனீங்கன்னா, உயிரை காப்பாத்துறது முக்கியமா ரோடு போடுறது முக்கியமான்னு பார்த்தா உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம். தொடர்ந்து பேசலாம். உயிரை காப்பாற்றுறது முக்கியமா அல்லது இந்த பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டதுன்னா இந்த 1000 ரூபாய்ங்கிறது போதுமானது இல்ல, நிறைய பேர் சிக்கல் இருக்காங்கன்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செம்மலை, திரு ஷியாம் ரெண்டு பேருடைய கருத்தையும் கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். விவசாயிகள் மற்றும் விவசாய கூலிகளுடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் குறித்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த தருணத்துல தஞ்சை மாவட்ட விவசாய கூலி ஒருவருடைய அந்த நிலை என்னங்கிற செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தொடர்ந்து திரு செம்மலையிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே கோவிலூர் வள்ளி நகரில் உள்ள இந்த குடிசை வீடுதான் தாமோதரன் நதியா தம்பதியின் இருப்பிடம். பட்ட மேற்படிப்பு படித்தவராக இருந்தாலும் தாமோதரனுக்கு விவசாய கூலி தொழில்தான் சோறு போட்டுக் கொண்டிருந்தது. இப்போதோ நிலைமை தலைகீழாகிவிட்டது. நண்டும் சிண்டுமாக 3 குழந்தைகளின் பசியாற்றுவது என்பதே மலைப்பான விஷயமாக மாறிப்போயிருக்கிறது. 3 பிள்ளைங்களை வச்சுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் 50 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடுன்னு கேட்டு வாங்கி பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடிக்கிறோம். பிள்ளைங்களுக்கு குழம்பு வாங்குறதுக்கு, தண்ணி வாங்குறதுக்கு ஒவ்வொரு வீடாக போய் கெஞ்சி அந்த 10 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டு இந்த பால் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 40 நாளாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். அதையும் வாங்க முடியாமல் ரேஷன் கார்டு எங்களுக்கு இல்லை, சொந்தமாக ரேஷன் கார்டு இல்லை. இப்போ அந்த 1000 ரூபாயும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எங்கள் காசு பணம் கூட இல்லாமல் வெளியிலையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த கொரோனாவால். பாலுக்கு வாங்க, அரிசி வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நூறு நாள் வேலை கிடைக்காததால் உள்ளூரிலும் வேலை இல்லாமல் வெளியூருக்கும் சென்று பிழைக்க முடியாமல் அக்கம் பக்கம் கையேந்தும் நிலையில் இருப்பது மன வேதனையை தருவதாக கூறுகிறார்கள் இந்த தம்பதியர். ரூபாய் 100 ரூபாய் என்பதுவே பெரிய தொகை அப்படின்னு மாறி இருக்கிற ஒரு சூழல் இந்த கூலி தொழிலாளர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்க முடியுது. திரு செம்மலை, திரு கேபி குறிப்பிட்டாரு, இப்போ நீங்க இன்னும் நீடிக்கக்கூடிய இந்த பொது முடக்கம் அப்படின்னு ஒரு நிலை வந்தா 1000 ரூபாயோ அல்லது அதற்கு குறைந்த ஒரு 5000 ரூபாய்க்கு குறைந்த ஒரு தொகையை வைத்து எப்படி ஜீவாதாரம் செய்வது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்கள் நிகழ்ச்சியின் துவக்கத்திலே காட்டிய அந்த 2 செய்தி தொகுப்புகளும் இப்பொழுது காட்டிய இந்த செய்தி தொகுப்பும் ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிகள், விவசாய கூலிகளின் நிலைமையை எடுத்துச் சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல மதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விவசாயிகளுக்கும் விவசாய கூலிகளுக்கும் அவருடைய விளைபொருளுக்கு என்னென்ன பாதுகாப்பு நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சியிலே செய்யப்பட்டு வருகிறது, அதை எப்படியெல்லாம் எங்களுடைய மாவட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்பதையும், மற்ற மாவட்டங்களுக்கு என்ன நடக்கிறதோ அதை இந்த ஒரு மாவட்டத்தின் மூலமாக நீங்கள் விளங்க வைத்திருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய தோழர் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னவென்று சொன்னால், மற்ற காலங்களில் பேரிடர் வருவது, புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மக்கள் அதை எதிர்கொண்டு அரசாங்கம் செய்கிற அந்த உதவிகளை பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். காரணம், அந்த பேரிடர் போது மூவ்மெண்ட் இருந்தது. ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. எப்படியாவது அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்துக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பேண்டமிக், உலகமே இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, உலகமே தழுவாரி கொண்டிருக்கிறது. நாமும் இன்றைக்கு அதில் எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்தியா ஒரு விவசாய நாடு.
தமிழ்நாடு ஒரு விவசாய நாடு. ஆக விவசாயிகள் நிலைமை இப்பொழுது மட்டுமல்ல, அதைத்தான் நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். நல்ல நிலைமையிலே, அதாவது சாதாரண காலத்திலேயே விவசாயிகளுக்கு பல சங்கடங்கள் நெருக்கடிகள். காரணம், அதாவது ஒரு டாக்டர் தன்னுடைய மகனை ஒரு டாக்டராக்க விரும்புவார். அதே போல ஒரு IAS ஆபீசர் தன்னுடைய மகனையோ மகளையோ IAS ஆபீசராக்க விரும்புவார். ஆனால் ஒரு விவசாயி தன்னுடைய மகன் தனக்கு பின்னாலே விவசாயத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற அளவிற்கு அவர் கஷ்டத்தை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் அப்படி அந்த பழமொழியை சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும், மற்ற தொழில் செய்யிலே இருப்பவர்கள், ஒரு கார் தயாரிப்பவர்களாகட்டும் சரி, அல்லது குறைந்தபட்ச ஒரு பேனா தயாரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பொருளினுடைய அவர்கள் தயாரிப்பு பொருளினுடைய விலையை அவர்கள் தான் நியமிக்கிறார்கள். ஆனால் விவசாயிக்கு அந்த நிலைமை இல்லை. தான் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு தன்னாலே விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. அந்த சங்கடத்திலே இருக்கிறார். அதனால்தான் விவசாயி இந்த சிக்கல் எல்லாமே நம்ம பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக பேசிட்டு இருக்கிறோம். பல மேடைகள்ல ஒவ்வொரு பேரிடரின் போதும் பேசுறோம். திருச்செம்மலை அந்த அடிப்படையில தான் கேட்கிறாங்க. 10 ரூபாய் கடன் வாங்குறது இன்னைக்கு சிரமமா இருக்குன்னு ஒரு விவசாய கூலி சொல்றாரு தஞ்சாவூர்ல. இன்னொரு செய்தி தொகுப்பு இருக்கு திருவாரூர்ல, அதை நான் அப்புறம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ 1000 ரூபாய் போதுமானதா ஒரு குடும்பத்திற்கு? அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? 40 நாளா வேலை இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு. அரசாங்கத்திற்கு தான் கேட்க முடியும். நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் நிலைமையை நான் புரிந்து கொள்கிறேன். அதனால்தான் நம்முடைய மாண்பும் எடப்பாடியார் அரசு, அவரும் ஒரு விவசாயி என்ற முறையிலே இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைத்து விருந்தினர்களும் ஒத்துக்கொள்வார்கள். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அரசு, எடப்பாடியார் தலைமையிலான இந்த அரசு விவசாயிகளுடைய நலனிலே எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த நிலையில்தான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த பதவி காலத்திலே விவசாய தொழில்துறைக்கு அதிக ஈடுபாட்டோடு இன்றைக்கு சில காரியங்களை செய்து வருகிறார். இன்றைக்கு தான் படிப்படியாக அந்த விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னவென்று சொன்னால், இது போன்ற பேரிடர் காலத்தில் என்ன செய்ய முடியும்? அதாவது மத்திய அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும். அதாவது மாநில அரசு தங்களால் முடிந்ததை செய்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்தார்கள். பின்னால் அறிவிப்பு முதலமைச்சர் ஏதாவது உதவி செய்யக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். ஆனால் அது போதாதுதான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை இன்றைக்கு மார்க்கெட்டிலே அவர்களால் விற்க முடியவில்லை. கிட்டத்தட்ட பெரிசபிள் ஐட்டம்ஸ் தான் எல்லாம், அந்த பழ வகைகள் அல்லது அந்த பொருள்கள் எல்லாம் அழுக போகிற பொருள்கள். எனவே அந்த பொருள்களை பாதுகாப்பதற்குத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்த குளிர்சாதன கிடங்கிலே வைத்து நீங்கள் அதுக்குதான் நீதிமன்றம் சொல்லுது, விவசாயிகளுடைய விளைபொருட்களை அரசே நேரடியா கொள்முதல் செய்யலாமே இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்ப அரசாங்கம் ஒண்ணு உதவித்தொகை 5000 கொடுங்கன்னு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. குடும்பத்துக்கு 5000 கொடுங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இன்னும் சிக்கல் பண்ணா இவங்களை போல ரேஷன் கார்டு இல்லாத குடும்பங்களும் இருக்கு. 1 லட்சம் பேருக்கு இன்னைக்கு ரேஷன் கார்டு இல்லாம இருக்கிறாங்க, விவசாய கூலிகள் அல்லது வேறு கூலிகளாக இருக்கிறவங்க. அவங்க நிலைமை என்ன ஆகிறது? இப்ப இதுக்கு ஒண்ணு விளைபொருட்களை அரசாங்கம் வாங்கலாம், அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை உயர்த்தி கொடுங்கன்றாங்க. அதுக்கு எங்க கிட்ட பணம் இல்லைன்னா அரசாங்கத்திட்டே இல்லாத போது தனிநபர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்க வேண்டாமா? மத்திய அரசாங்கத்தோடு நீங்க நாங்கள இணைந்து சண்டை போடுறோன்றாங்க, ஆனா அரசியல் செய்யறாங்க. நீங்க எதிர்கட்சிகள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு நாங்கள் எதிர்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கவில்லை. அவர்கள் அரசாங்கம் செய்ய முடியாததை சொல்லுகிற போதுதான் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தவிர நாங்கள் குற்றச்சாட்டை சொல்ல, அவர்கள் சில ஆலோசனை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது ஒரு நீதிமன்றங்கள் சில ஆலோசனை சொன்னாலும் அது வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு அத்துணை விவசாய பொருள்களையும் உடனடியாக கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பு, அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பிரதமர் கடிதத்தின் மூலம் 1321 கோடி ரூபாய் இன்றைக்கு நெல் கொள்முதலுக்காக மானியமாக வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த விவசாயிகளுடைய அந்த உற்பத்தி பொருள்களை போக்குவரத்துக்காக அதை எடுத்துச் செல்வதற்கு மானியமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு தான் ஒட்டுமொத்தமாக 1000 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறார். இந்த குளிர்பதன கிடங்கினை வைப்பதற்கு யாரும் வாடகை கட்ட வேண்டியதில்லை, இலவசமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அது தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னதை போல நான் சொல்கிறேன், இப்பொழுது இருக்கிற அந்த குளிர்பதன கிடங்குகள் போதாதுதான்.
இன்னும் சொல்ல போனால் இருக்கிற அந்த குளிர்பத கிடங்குகளிலேயே கிராமத்திலே இருக்கிற விவசாயிகளுக்கு இப்படிப்பட்ட வசதி இருக்கிறதா என்ற அந்த விழிப்புணர்வு கூட இன்னும் கிடைக்கவில்லை. எனவே அதெல்லாம் மக்கள் மத்தியிலே, விவசாயிகள் மத்தியிலே. இன்னொரு பக்கம் நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கிய பயிர்க்கடனை 3 மாதங்கள் தள்ளி கட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து அறிவிப்பு, அது ஒரு பெரிய சலுகை அப்படின்றோம். ஆனா விவசாயமே செய்ய முடியாத நிலையில மீண்டும் 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி இதை கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம வந்து ஒண்ணு இத பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற எல்லைக்காவது வரணும், குறைஞ்சபட்சம் வட்டி இல்லை அப்படின்னாவது வரணும். நீங்க கால அவகாசம் மட்டுமே கொடுக்கறதுனால இதை எப்படி அவங்க கட்டுவாங்கிற கேள்வியும் இருக்கு. நான் உங்கள்கிட்ட வரேன், அந்த கேள்வி உங்கள்கிட்ட முன் வச்சுட்டு வரேன். திரு ஷியாம், இந்த சிக்கல்ல எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எவ்வளவு தூரம் வந்து விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய அரசுகளாக இருக்குன்னு பாக்குறீங்க? அரசுகள் தங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கின்றன, அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒன்று விவசாய கூலி தொழிலாளர்களின் அந்த வாழ்வாதாரத்தை நாம் உயர்த்த வேண்டும். இல்லையேல் அவர்கள் வேறு தொழில்களுக்கு சென்று விட்டால் கொரோனாவே இல்லாமல் போனாலும் கூட நம்மால் விவசாயம் பார்க்க முடியாது. அவர்களுக்கு நாம் வந்து வழங்க வேண்டிய தொகை PM கிசான் என்பது ஒரு ஸ்கீம். ஏற்கனவே நாம் வந்து 6000 ரூபாய் வந்து தருகிறோம். அதிலே வந்து 2 தவணை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 3வது தவணை இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு. ஆமா, நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு. அந்த ஸ்கீமை வந்து கூலி தொழிலாளர்களுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். PM கிசான் வந்து நிலம் இருக்கிற விவசாயிகளுக்கு மட்டும்தான். அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒன்று. இரண்டாவது, நம்ம வந்து நம்மளோட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கிட்டத்தட்ட 180 - 200 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். மார்ச் மாசம் எந்த பணியுமே நடக்கலன்னு சொல்லி நம்ம பணம் கொடுக்கல. ஆனா தொழிலகத்துல என்ன சொல்றோம், மார்ச் மாசம் வேலைக்கு வராட்டாலும் 1 மாசம் சம்பளம் கொடுங்கன்னு சொல்றோம். ஏப்ரல் மாசம் சம்பளத்தை நீங்க மே மாசம் கொடுங்கன்னு சொல்றோம். ஆனா கூலி தொழிலாளர்களுக்கு நம்ம ஏன் கொடுக்க மறுக்கிறோம்? இப்ப அவங்க வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை செய்யாட்டாலும் கொடுக்க வேண்டியதானே? அவங்க ஏற்கனவே பதிவு பெற்றவங்க தானே. பின்னாடி ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த பணத்தை நம்ம வந்து ரொம்ப எளிதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. இந்த மாதிரியான சில நிர்வாக கோளாறுகள் வந்து இதுல இருக்கு. இதை வந்து நான் மாநில அரசை மட்டும் குறை சொல்லல, மத்திய அரசாங்கமும் மாறணும். இன்னும் சொல்ல போனால், கொரோனா நிவாரணத்திலே எப்படி வந்து தொழிலகங்களுக்கு நாம் வந்து பல்வேறு சலுகைகள் காட்டுகிறோமோ அதே போல விவசாயத்துக்கு காட்டணும்ல. அப்படி காட்டா தானே விவசாயம் செழிக்க முடியும். சொல்ல போனால் இந்த நாட்டில் வந்து விவசாயிகளை வைத்துத்தான் நாடே வாழ்கிறது. ஆனால் வந்து நம்ம வந்து உதாரணமா மியூச்சுவல் ஃபண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வந்து அலாட் பண்றோம். விவசாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒண்ணுமே செய்யல. சின்ன சின்ன கண்துடைப்பு நடவடிக்கைகள் மட்டும்தான் மத்திய அரசாங்கம் செய்யுது. அது போதாது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற குரல். ரொம்ப எளிதா வந்து ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ஆதார் கார்டை வாங்கிட்டு நம்ம கொடுக்கலாம். அதை ஏன் நம்ம செய்ய மறுக்கிறோம்? இது மாதிரியான அடிப்படை சிக்கல்கள் வந்து இதுல இருக்கு. ஆனால் நேரடியாக வந்து நான் வந்து மாநில அரசையோ மத்திய அரசையோ பெரிய குற்றம் காணல. ஏன்னா இது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு பிரச்சனை, நமக்கு முன் அனுபவம். அப்படி அதை விலகி போக முடியாதுல்ல திரு ஷியாம். நீங்க வந்து ரேஷன் கார்டு இல்ல, ஆனா ஓட்டு போட்டா அந்த ஓட்டை நம்ம ஏத்துக்கிறோம். அவங்க அந்த வாக்குக்கு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, வாக்குக்கு மட்டும் நம்ம அவங்க பயன்படுத்தலாம். ஆனா ரேஷன் கார்டு இல்ல, உங்களுக்கு வந்து இந்த கஷ்ட காலத்துல, இந்த பேரிடர் காலத்துல நாம வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற அணுகுமுறை இருக்குல்ல, அது சரியா இருக்க முடியுமா? நிச்சயமா சரியா இருக்க முடியாது. ரேஷன் கார்டு இல்ல அப்படின்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஓட்டர் ஐடியை வச்சோ இல்ல ஆதார் கார்டை வச்சோ இல்ல வேற ஏதாவது ஒரு அடையாள சான்றை வச்சோ நம்ம வந்து பணம் கொடுக்கலாம். அதுல என்ன தவறு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் பேர் தான் அப்படி இருப்பாங்க. இப்ப எங்க பகுதிகளிலேயே வந்து கொஞ்சம் பேர் அப்படித்தான் அவதிப்படுறாங்க. ஆனா உள்ளூர் இளைஞர் அமைப்புகள் வந்து சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அதனால ஓகே ஆகி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இளைஞர் அமைப்புகளே இல்லாத கிராமத்துல நிச்சயமா கஷ்டப்படத்தான் செய்வாங்க. டெல்டா மாவட்டத்தோட பிரச்சனை இப்ப என்னன்னா, இப்ப வந்து நம்ம வந்து கடலை வந்து கிட்டத்தட்ட அறுவடை முடியுது. எள்ளு பயறு 3 முடிஞ்சிருச்சு. இந்த 3ஐயும் வித்தா தான் வந்து அடுத்த நடவடிக்கைக்கு, அதாவது ஜூன் மாசம் நம்ம தண்ணி திறந்து விட்டோம்னா அதற்கான பணத்தை வந்து இந்த 3ஐயும் வித்துத்தான் நம்ம ஈடுகட்டணும். ஆனா இப்போதைக்கு வந்து விற்க முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. இது போக நம்ம என்பிஏ இருக்கு. ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு அது தெரியாது. அக்ரிகல்ச்சருக்கு வந்து என்பிஏ இருக்கு. ஒரு கிராப் சீசனுக்கு வந்து நீங்க வந்து பணத்தை திருப்பி கட்டலைன்னா நீங்க வந்து என்பிஏல சேர்ந்துரும். இப்போ வந்து என்ன சொல்றாங்க, கூட்டுறவு கடனுக்கு வராக்கடன்ல சேர்ந்துரும். அப்ப கூட்டுறவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தவணை பணம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா ஒரு அக்ரிகல்ச்சரல் சீசன், அந்த ஒரு சீசனுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து குறைந்தபட்ச வட்டியாவது தள்ளுபடி பண்ணணும். சிறு விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி என்பது இதுல ரொம்ப முக்கியம். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ஷியாம். இணைப்பில் இருங்க. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடர்கிறது. திரு கேபி, இந்த இக்கட்டான சூழல்ங்கிறது எல்லா தொழில்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கு. அது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அத்தனை பேருமே சிரமத்துல தான் இருக்கிறாங்க. விவசாய கூலிகள், விவசாயிகள், இந்த விஷயத்துல அரசாங்கம் உடனடியாக அந்த விஷயங்களை செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன?
இல்லைங்க, அதாவது அரசு இன்னைக்கு தமிழ்நாடு அரசே ஒரு பெரிய போர்க்கால அடிப்படையில் இந்த நெருக்கடியை தீர்க்கறதுக்கான நடவடிக்கை எடுத்தா நிச்சயமா அவங்க சமாளிக்கலாம். மத்திய அரசாங்கிட்ட அவங்க கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். அவங்களுக்கு இவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கு, பல நேரங்களில் பணம் வரும். நான் என்ன சொல்றேன்னா, உடனடியாக இன்னைக்கு குடும்ப, அதாவது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் இல்லாமல் அட்டைதாரர்கள் இல்லாத குடும்பங்களையும் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 5000 ரூபா உடனடியாக அவங்க பணம் கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியை போக்க முடியும் என்பது நம்பர் 1. ரெண்டாவது, இந்த அட்டை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றமே சொல்லி போச்சு அட்டை இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு. இன்னமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு 20 கிலோ அரிசி கொடுத்தாக்க அந்த இழப்பெல்லாம் ஈடுபடுத்த முடியுமா? எனவே அதுக்கான கணக்கெடுப்பு நடத்தி அது எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இழப்பை ஈடு செய்வது அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் கடன், பெரிய பெரிய முதலாளிகள் வாங்கியிருக்கிற வராக்கடன் லட்சக்கணக்கான கோடி ரூபாயெல்லாம் தள்ளுபடி பண்ணுது, மத்திய சர்க்கார் தள்ளுபடி பண்ணுது. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பல நேரங்களில் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. எனவே இந்த கொரோனா ஒட்டி வந்திருக்கிற விவசாயிகள் இழப்புக்கு ஏற்பட்டிருக்கிற அவங்களுக்கு அத்தனை பேருக்கு அந்த கடன் தள்ளுபடியை கடனை தள்ளுபடி பண்ணணும். இல்லை வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டு அசலை கட்டுனா அழிஞ்சு போன பொருளுக்கு அசலை எப்படி விவசாயி கட்ட முடியும்? அதே மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இப்போ மாநில அரசு தீர்மானிக்கிற விலையை சக்கரை ஆலைகள் கொடுக்கணும்னு இப்போதான் 10 நாளைக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு தீர்ப்பு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் 1450 கோடி ரூபாய் தனியார் சக்கரை ஆலைகள் இன்னைக்கு கரும்பு விவசாயிகள் கொடுக்க வேண்டிய பணம் 4 வருஷமா கொடுக்காம இருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவங்களை கேட்டு நீங்க வாங்கி கொடுக்கலாமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா நான் ஏற்கனவே சொன்னதுதான், அரசாங்கத்திட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நெருக்கடி இருக்குன்னு மட்டும் சொல்றது இல்லை. நீங்க இந்த மே மாசம் திறந்தாக்கா ஹைவேஸ் டெண்டர் வைக்க போறீங்க, பிடபிள்யூ டெண்டர் வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த டெண்டர்லாம் நடத்தி சாவ போற மனிதர்களை கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள், தொழிலாளிகள், நகர்ப்புறத்தில் இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளிகள், அன்றாட உழைப்பாளிகள், அவங்கள முதல்ல காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட மத்திய சர்க்கார்ட்ட போட்டு பணம் வாங்கி அப்புறம் ரோடு போடுவோம், அப்புறம் ஏரிகள் ஆழப்படுத்து போன்ற இதர பணிகளை அப்புறம் செய்யலாம். இன்னைக்கு அதாவது அதுல முழு முடக்கம், பொது முடக்கம் இப்ப தளர்த்தப்பட்ட பிறகு சாலை போக்குவரத்து அவசியம் தானே. நம்ம அது வேண்டான்னு சொல்லிட்டு இதை எடுக்கணும், அப்படி முன்னுரிமை கொடுக்கணும்னு என்ன அடிப்படையில் அதை கேட்க முடியும்? சரியா இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ நான் எல்லாம் இல்ல அதாவது எல்லாமே அவசியம் தான். ஆனா இன்னைக்கு தமிழகமே ஒரு எரிமலை மாதிரி குமரி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில பட்டினியில் அந்த குழந்தையெல்லாம் அழுகுற காட்சியை பாருங்க. இந்த ஒரே ஒரு காட்சியா நடக்குது தமிழ்நாட்டில். ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி புலம்பலும் இந்த மாதிரி கண்ணு கம்பலுமா மக்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு வருஷம் ரோடு போடாட்டாங்க, இந்த ரோடே இல்லாம போட போதா? இந்த மக்களுடைய கண்ணீர் கம்பலையும் தொடக்கிறதாங்க ஒரு அரசாங்கத்துடைய முதல் கட்ட பணி. ப்ரையாரிட்டியா எதை வேணாலும் நீங்க தாமதப்படுத்தலாம். இன்னைக்கு இருக்கிற பசி பஞ்சம் பட்டினியை தாமதப்படுத்துறீங்கன்னா அதனுடைய பெரிய பொறுப்பை மாநில அரசு மத்திய அரசு ஏற்க வேண்டியிருக்கும். ஆகவே இதர அனைத்து பணிகளையும் ஒத்தி வைத்து, அதாவது முன்னுரிமை இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. முழுமையாக 100 நாள் வேலையே நான் ஒரு ஷியாம் சொன்ன மாதிரி இல்ல 100 நாள் இல்ல கேளுங்க, 100 நாள் வேலை நீங்க பின்னாடி வேலை வாங்கிங்க, 1 மாசம் சம்பளத்தை முன்னாடி அட்வான்ஸா கொடுக்க கூடாது 100 நாள் வேலை வாங்கக்கூடிய கிராமத்துக்கு. ஆகவே இதர பணிகளை எல்லாம் ஒதுக்கி வச்சா கேரள அரசாங்கம் எடுப்புல 20,000 கோடி ரூபாய் ஒதுக்குது. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா ஒரு 50,000 கோடி ரூபாய் இவங்களுடைய ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி இதர டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த ஃபண்டெல்லாம் மொபிலைஸ் பண்ணி நாம இதை செலவு பண்ணிட்டு அப்புறம் மத்திய சர்க்கார்ட்ட கேட்போம், அல்லது அதுக்கப்புறம் பணத்தை எப்படி சேர்க்கறதுன்னு அப்புறம் பார்ப்போம். ஆகவே இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, பணம் இல்லை, நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லி நீங்க பட்டினியில கொரோனாவிலேருந்து மக்களை காப்பாத்துறதுங்கிற பேர்ல பட்டினியில சாவது, தற்கொலை பண்ணிட்டு சாகிற அளவுக்கு நீங்க விட்டுவிடக் கூடாது என்பதுதான். நன்றி திரு பாலகிருஷ்ணன். நன்றி திரு ஷியாம். உங்களுடைய சஜஷன்ஸ்னா அடிப்படையில் நீங்க நிறைய இன்புட்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுல உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன விஷயங்களை இப்ப நம்ம பிரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியிருக்கு? 2 விஷயம் பண்ணணுங்க. ஒன்று நம்மளோட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸுக்கு ஸ்கீமே இருக்கு, 67,500 கோடி ரூபாய். இப்போ நம்ம வேலையே செய்யாட்டாலும் தாராளமா 150 நாள் கிட்ட வேலை கொடுக்க போறோம். ஒரு 50 நாள் பணத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். இது என்னோட சஜஷன். இரண்டாவது, நிலம்னு மட்டும் இல்ல, நிலத்தை நம்பி ஆடு மாடு கோழி இந்த வளர்ப்புகள் இருக்கு. அது கைக்கு கிடைக்கிற வருமானம். உதாரணமா ஒரு 7 மாடு வச்சிருக்கிறோம், ஆனால் மாட்டு தீவனத்தோட விலை எங்கேயோ இருக்கு. கோதுமை தோடுங்கிறது 800 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1,400 ரூபாய்.
புண்ணாக்கோட விலை எங்கேயோ இருக்கு. ஆக அதை நம்ம கவனிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நமக்கு அந்த வருமானம் இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு பால் கிடைக்காது, உங்களுக்கு கோழி முட்டை கிடைக்காது. ஆக அந்த பாயிண்ட நம்ம கவனிக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஃபீலிங். நன்றி திரு செம்மலை. இப்ப கரும்பு விவசாயிகளுக்கு பெண்டிங்ல இருக்கிற 1400 கோடி இதை வாங்கி தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய பணி. உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஆனா இன்னும் வரல. அதே போல திரு கேபியும் ஷியாம் அவர்களும் சொல்றாங்க, நீங்க அட்டை இருக்கு இல்ல இதெல்லாம் பார்க்காம இப்ப ரேஷன் நம்ம ஓட்டர் ஐடி இருக்குன்னா ஓட்டு போட வச்சுக்கிறோம். அப்ப அத்தனை பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யக்கூடாது அரசாங்கம்? நிறைவு கருத்து உங்களுடைய கருத்து எடுத்துக்கிறேன். மத்திய அரசு அறிவித்திருக்கிற கிசான் சம்மன் நிதி 2000 ரூபாய் 6000 ரூபாய் 3 தவணையா கொடுக்குறாங்க. அது விவசாய நிலமுள்ளவர்களுக்கு என்றாலும் நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில இன்றைக்கு குடும்ப அட்டை அத்துணைக்கும் ரூபாய் 1000 கொடுக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம சியான் சாரும் தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னாங்க. இது அவருக்கே தெரியும், பாலகிருஷ்ணன் சாருக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு விவசாயி, விவசாயத்துல ரொம்ப அக்கறை கொண்டவர். அந்த பயிர் கடனுக்கு வட்டியே கிடையாது. அது அம்மா காலத்துல இருந்தே வட்டி கிடையாது. அந்த ஒன் இயர்க்குள்ள ஒன் இயர் தான் அது காலம். அதை தான் இப்ப நீட்டிச்சிருக்காங்க. அதனால அது வட்டிக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதே மாதிரி விவசாய கூலிகளை பொறுத்தவரையிலும் எல்லாரும் நிலமில்லாத அத்தனை விவசாய கூலிகள் சொல்ல முடியாது. இப்ப அன்ஆர்கனைஸ்டு செக்டர், அதாவது கட்டுமான தொழில், அந்த அதாவது தொழில் சாராத அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர்கள் இருக்காங்க. அவங்களும் பல லட்சக்கணக்கான பேர் பலனடைகிறாங்க. அதே மாதிரி இப்போ மற்ற துறையில இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களும் அவங்க பலன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒன்னே எல்லோருக்குமே அமைப்பு சாரா தொழிலாளர் எல்லா தொழிலாளரும் நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் ஒரு குடும்பம்னா, நாம உதாரணம் சொன்ன நிறைய செய்தி தொகுப்புல இருந்து நேரம் இல்லாதனால அவங்களுக்கு ஒளிபரப்புல 10 ரூபாய் 20 ரூபாய் கடனுக்கு கஷ்டப்படுறோன்றாங்க. நிலைமை உங்களுக்கும் புரியும், நமக்கு எல்லாருக்குமே புரியுது. அப்ப அந்த இடத்துல 1000 ரூபாய் போதுமானதா இருக்குதா அப்படிங்கிற கேள்விதான் முன்வைக்கிறாங்க. செம்மலையிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, செம்மலையிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, மார்ச் மாசம் 24ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஊரடங்கு இருக்கு. கேளுங்க ஒரு நிமிஷம், ஊரடங்கு இருக்கு. இன்னும் நீங்க நீடிக்க போறீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த 1.5 மாசத்துக்கு ஒரே ஒரு 1000 ரூபாயை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இதை வச்சு அந்த குடும்பம் வாழ முடியும். நீங்க கற்பனையில ஒரு நாள் நம்மளால கேள்வி திரு செம்மலை கேட்டு பெற திரு கேபி நேரம் நம்ம செய்திக்கான நேரம் கடந்துட்டு இருக்கோம். திரு செம்மலை உங்களோட பதிலோட நான் நிறைவு செய்றேன். நிச்சயமாக அவருடைய கஷ்டத்தை நான் உணர்கிறேன். அதே மாதிரி இந்த சியாம் சார் சொன்னாரு, பாலகிருஷ்ணன் சொன்னாரு, இந்த 100 நாட்கள் வேலையை பொறுத்தவரையிலும் நான் அறிந்த வரையில் எனக்கு தெரிந்த சொல்றேன், 100 நாட்கள் வேலை வேலை இல்லாமையே ஒரு மாத சம்பளத்தை கொடுக்க சொல்லி உத்தரவு வந்துருச்சு. அதனால அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்க இந்த கரும்பு விவசாயம் சொன்னீங்க, அது தொடர்ந்து அந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கமும் போராடிட்டு இருக்காங்க, அந்த ஆலை அதிபர்கிட்ட போராடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது பாலகிருஷ்ணன் நல்லாவே தெரியும், அவங்க மாவட்டத்துலதான் அந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்த 100 நாட்கள் வேலைகளை பொறுத்தவரையிலும் அரசாங்கம் இது கொடுத்த தொகை நன்றி திரு செம்மலை. மத்திய அரசாங்கத்திட்ட கேட்ட நிதியையும் ஒரே முடிச்சிடுறேன். இப்போ மத்திய குழு போயிருக்கு. மத்திய அரசாங்கம் நிதி உதவி சில நாம்ஸ் வச்சிருக்காங்க. அதனால அந்த நாம்ஸ் படி இப்ப இந்த அறிக்கை போன பிறகு நிச்சயமா முதலமைச்சர் கேட்ட நிதி நிச்சயமா கிடைச்சதுன்னா ஒவ்வொரு பேரிடர்லயும் நம்ம சொல்றதுதான், பேரிடர்களை அளவிட்டு தான் அவங்க புரிஞ்சுக்கணும் இல்ல. கொரோனாவுடைய பேரிடர் பெரிய பேரிடர் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னதாக ஒரு தொகையை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இனிமே மதிப்பீட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்னைக்கு காசு என்னைக்கு அதுக்குள்ள இவங்க உசுரோட இருக்கணும்ல. சாமானியர்களுக்கு பசிக்காத நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் தள்ளி போறதே கஷ்டம் தான். அதை நெருக்கி கேட்டு பெறுங்க, அந்த தொகையும் கேட்டு மக்கள்கிட்ட கொடுங்கிறதா கோரிக்கை. முதலமைச்சர் கேட்கிற தொகை வரும்னு நினைக்கிறேன். நன்றி திரு செம்மலை. அந்த தொகையும் கொடுத்து மக்களை காப்பாற்றுங்கள், இன்னும் நிறைய நம்பிக்கை ஏற்படுத்துங்க அப்படிங்கறதா கோரிக்கை. வந்திருந்த விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு